ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பு கிச்சனில் பார்க்க போகிற சமையல் திருக்கை மீன் குழம்பு செய்வது எப்படி. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், சோம்பு, தக்காளி 3, பச்சை மிளகா 5, சின்ன வெங்காயம் 50 கிராம், 3 கருவேப்பிலை கொத்து, திருக்கை மீன், தேவையான அளவு புளி. வாங்க செய்வது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டோம். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல வெந்தயம், சோம்பு, அதை போட்டுருவோம். இது நல்லா பொரியணும். நல்லா சூடேறட்டும். பாருங்க, நல்லா சூடாயிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு நிமிஷம் ஆகணும். நல்லா தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் கருவேப்பிலை ஒரு பொடி, பச்சை மிளகாய் 5 நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மிளகாப்பொடி. நல்லா தக்காளிலாம் அப்படி கரையணும். அதுக்கப்புறம் இது மீன் மசாலா நம்ம வீட்டில் ஆட்டி வச்சுக்கோங்கள, அதை போட்டு புளி கரைத்தல். அதுக்கு தேவையான அளவு தண்ணி. நல்லா மசாலா கிண்டி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு மூடி வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா குழம்பு வற்றிட்டாங்க. இப்போ மீன் அள்ளி போட்டுருவோம். இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் திருக்கை மீன் குழம்பு தயாராகிவிடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது. மீனால் வெந்துட்டாங்க. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறுவோம். அப்பு கிச்சனில் திருக்கை மீன் குழம்பு தயார். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.